ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 447வது நாமாவளியாக ஓம் தர்ம பராயணாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி தர்மத்தை பிரதானமாக உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகப்பெருமான் தர்மஸ்வரூபமாக இருக்கார். தர்மத்தின் அதிபதியாக இருந்து தர்மத்தை பாதுகாக்கிறவாளுக்கு அந்த தர்மத்தின் மூலமாக எல்லா நன்மையும் செய்யக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படி தர்மத்தில் ஈடுபட்டவராக முருகப்பெருமான் இருக்கார். அந்த தர்மம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த தர்மத்தின் மூலமாக ஒவ்வொரு உயிரும் அவளுடைய கடமைகளை செய்து அந்த வினையை போக்கி கொள்ளணும். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ அப்படின்னு அனுபூதியில் கேட்பார். அப்படி அந்த வினைகளை போக்குறதுக்கு தான் நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ எப்படி ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பயணத்துக்கு ஏதாவது ஒரு சாதனம் தேவைப்படுது. அந்த சாதனம் அந்த பயணத்துக்கு எளிதாக இருக்குது. அது மாதிரி இந்த பூமியில் நம்ம சுகதுக்கத்தை அனுபவிக்க வந்திருக்கோம். அப்போ அதுக்கு துணை எது அப்படின்னா தர்மம் தான். அந்த தர்மத்தை நாம் பற்றினால் அந்த தர்மம் நம்மளை நல்ல இடத்துக்கு தானாக அழைச்சிட்டு போகும். அதனால தான் தர்மத்தை கடைபிடித்தால் சந்தோஷம் வருமா அப்படின்னா அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதே சந்தோஷம்தான். அதுதான் பெரியவா எல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. இறைவனே அந்த தர்மத்தின்படி நடந்து காமிச்சிருக்கார். அந்த சூரபத்மனுக்கு அந்த இன்று போய் நாளை வான்னு சொல்லி அந்த இடத்திலும் அந்த தர்மத்தை பாதுகாத்திருக்கார். அப்போ அந்த தர்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த தர்மத்தில் இறைவனே எப்படி இருக்காருன்னா முழுமையாக ஈடுபட்டிருக்காராம். அப்போ அந்த தர்மத்திலிருந்து ஒரு அளவு கூட விலகாமல் இருக்கக்கூடியவர் பரம்பொருள். பராயணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசி இலக்குன்னு அர்த்தம். அதுதான் கடைசி அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி பிரம்மாஸ்திரம். அது மாதிரி எது அப்படின்னா தர்மம் தான். அப்பேற்பட்ட அந்த தர்மத்தை இறைவனையே அந்த தர்மத்தில் ஈடுபட்டிருக்கார். அப்போ அந்த இறை அனுபூதி அடைகிறவாலும் அந்த சிந்தனை அந்த செயல் தானாக வந்துடும். அப்படி அந்த தர்மத்தையே முருகப்பெருமான் பிரதானமாக உடையவராக இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் தர்ம பராயணாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.